என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு வெற்றியின் நாள். அநேகர் இந்த நாளை துக்கத்தின் ஒரு நாளாக நினைத்து அனுசரிப்பது உண்டு. ஆனால் இது ஒரு துக்கத்தின் நாள் அல்ல. இயேசு வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, சிலுவையும் வெற்றியும் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கொலோசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையும் வெற்றியும். சிலுவை ஒரு தோல்வியின் சின்னமாயிருந்தது. சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாயிருந்தது. சிலுவை ஒரு கொலை கருவியாயிருந்தது. சிலுவை ஒரு சாபத்தின் அடையாளமாயிருந்தது. இதையெல்லாம் இயேசு அங்கே முடித்து ஒரு வெற்றியின் அடையாளமாக மாற்றிவிட்டார். சிலுவை ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு வெற்றி. ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக யார் இந்த சிலுவையை வீட்டில் அடையாளமாகவோ சர்ச்சில் மேலேயோ வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி அன்னைக்கு சர்ச் இருந்துச்சுன்னா யாரும் அதை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு கொலைக்கருவி, ஒரு சாபத்தின் அடையாளம். இதை போய் யாராவது வீட்டில் வைப்பாங்களான்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசுவோ அதை ஒரு வெற்றியாக மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இன்னைக்கு சிலுவை நமக்கு ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. அது ஒரு வெற்றியின் அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போய் அவருடைய மரணத்தை நினைவு கூறலாம், தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நாளாக நீங்கள் நினைத்து துக்கம் கொண்டாட வேணாம். எனக்காக மரித்து உயிர்த்தவரை நான் நினைக்கிறேன். எனக்காக மரித்த அந்த இயேசுநாதரை இன்னைக்கு நான் தியானிக்கிறேன். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வெற்றி சிறந்தார். 3 முக்கியமான வெற்றிகளை அவர் சிறந்தார். அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர்களின் நிருபம் 2:14-15 நாம் வாசித்தோம் அல்லவா? அதில் பார்க்குறோம் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசு நமக்கு பயங்கரமான ஒரு ஆளுகையை வைத்து பயங்கரமான அவன் நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி இவன் தான் இங்கே மரிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கொலை கருவியை ஆயத்தப்படுத்தி அதில் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதி வச்சுட்டான். அதில் எனக்கு விரோதமான எல்லா குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இயேசு அந்த சிலுவையில் தொங்க வருகிறார். அங்கே பார்த்தா என் பேரு, அங்கே பார்த்தா நான் செஞ்ச பாவங்கள், அங்கே பார்த்தா இவன் மரணத்துக்கு பாத்திரன் என்று, அங்கே பார்த்தா துரைத்தனமும் அதிகாரங்களும் என்ன குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிசாசின் ஆதிக்கம், இந்த உலகத்தின் ஆதிக்கம், நான் செஞ்ச பாவத்தை சொல்லி இவன் சாகணும் அப்படின்னு அது காத்திருக்கிறது. அவர் வந்தார். அவர் தன்னை அங்கே ஒப்பு கொடுத்து எனக்கு எதிராக சுமத்தப்பட்ட எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு எல்லாவற்றையும் அவர் அங்கே அழித்து விட்டு அங்கே சாத்தானின் வல்லமையை முறித்து போடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானின் வல்லமையை முறித்து என் பிள்ளைக்கு விரோதமாக நீ எழுதுன இந்த அவனுக்கு பதிலாக நான் மறிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பதிலாக அவர் மரித்து எனக்கு இருந்த தண்டனைகளை எல்லாம் அவர் அங்கே தன்மேல் ஏற்றதுனால இப்போ பிசாசு தோற்று போனான். இயேசு ஜெயித்து விட்டார். அவன் நினைச்சான், என்னடா இவன் சாவான்னு பார்த்தா இவர் மரிக்கிறாரே. அங்கே இயேசு ஜெயித்து விட்டார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானின் வல்லமையை முறித்து வெற்றி சிறந்தார். இரண்டாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பரலோகம் இப்போ என் மேலே கோபமாக இருக்குது. நான் செஞ்ச பாவத்துக்காக பரலோகம் தன்னுடைய முகத்தை மறைத்தது. தேவன் அங்கே தம்முடைய முகத்தை மறைத்து இப்போ என்னைய ஐயோ நீ பாவி அப்படின்னு அந்த பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. இயேசு பார்க்குறாரு, ஐயோ இவனை பரலோகத்தோடு சேர்க்கணுமே. அப்போ என்னை பாவி, நியாயப்பிரமாணத்தின்படி நான் யார்? பாவி. நான் யார்? சபிக்கப்பட்டவன். நான் யார்? அங்கே தேவனுக்கு விரோதமான ஒரு தேவனுக்கு எதிராளியாக நான் வாழ்ந்தவன். இப்போ இயேசு பரலோகத்துக்கு நடுவில், தேவனாகிய கர்த்தருக்கு நடுவில் பிதாவுக்கு முன்பாக நின்று என்னை எனக்காக பரிந்து பேசி, யோசித்து பாருங்களேன், அந்த எல்லா கோபத்தையும் தான் மேலே சுமந்து கொண்டு அவர் என்ன விடுதலையாக்கினார் பார்த்தீங்களா? பாருங்க, தேவ கோபத்திலிருந்து விடுவித்து வெற்றி சிறந்தார். தேவ கோபத்திலிருந்து நியாயமானபடி நான் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவன். அந்த கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நான் ரட்சிக்கப்பட்டேன். காரணம், என்னை இயேசு மரித்து என்னை நீதிமானாக மாற்றிட்டார்.
நான் நீதிமானா மாறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இயேசுவோ எனக்காக மரித்து இவன் இப்போ நீதிமான், ஏன்னா அவன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், என் ரத்தத்தினால அவன் நீதிமான் ஆயிட்டான் அப்படின்னு பரலோகத்தில் எனக்காக பரிந்து பேசினதுனால என் வாழ்க்கை மாறியது. இயேசு வெற்றி சிறந்துட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்க. அதுதான் வசனத்தினுடைய மேன்மை. மூணாவதாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெற்றி சிறந்தார். இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்தோம், அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம். அதேதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம பாவத்தில் வாழ்ந்தோமா இல்லையா? பாவத்தில் வாழ்ந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு தமது மரணத்தினால மீட்டெடுத்து வெற்றி சுமந்துட்டார். பிரியமானவர்களே, அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அந்த பார்வோனும் அவன் சேனையும் திரும்ப என்னை அடிமைப்படுத்துவதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தான். இயேசுவின் மரணம் அந்த பார்வோனையும் அவன் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் அங்கே சமுத்திரத்திலே தள்ளி எனக்கு வெற்றியை தந்து விட்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன அடிமைப்படுத்தியிருந்தாலும் இன்னும் இயேசுவின் சிலுவைக்கிட்ட நீங்கள் வரலன்னு அர்த்தம். கிட்ட வாங்க. இயேசுவின் சிலுவைக்கு அருகிலே வரும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தருகிறார். சிலுவை கொடுக்கிற வெற்றி எது தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெற்றி தருகிறார். 3 வெற்றிகளை சொல்கிறேன். சாத்தானின் வல்லமையிலிருந்து வெற்றி, தேவ கோபத்திலிருந்து விடுதலையாக்கி எனக்கு ஒரு வெற்றி, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து எனக்கு ஒரு வெற்றியை தருகிறார். அவர் வெற்றி சிறந்தார். நான் ஒன்றுமே செய்யலை, அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியிலே எனக்கு பங்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் அதில் பங்கு கொடுக்கிறார். அவர் மகிமையாய் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த ஒரு நல்ல அனுபவத்தோடு இந்த நாளிலே நீங்கள் தொடர்ந்து ஆண்டுடைய சிலுவையை தியானித்து அவருக்காக வாழ தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மகிமையாய் வெற்றி சிறந்தவரை, நாங்கள் எங்கள் தேவனாய் கொள்ள எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகனுமாகிய இயேசுவின் மரணம் எங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்ததே, நன்றி செலுத்துகிறோம். அந்த வெற்றியை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாமல், ஆண்டவரே, அந்த வெற்றிக்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாய் வாழ, தொடர்ந்து அடிமைத்தனத்தை ஜெயிக்க, தொடர்ந்து ஆண்டு உமக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, நீதிமான்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய மகிமைக்குள், உம்முடைய விடுதலைக்குள் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஜெயத்தின் பாதையிலே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக, வெற்றியின் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து உதவுகிற உங்களுக்காக, ஜெபிக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இன்னும் இந்த ஊழியத்திற்காக, இந்த சமூக பணிகளுக்காக, இலவச ஆம்புலன்ஸ், இலவச டயாலிசிஸ் சென்டர், இலவச பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர், நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம், ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறோம். அது முற்றிலும் இலவசமாய் நாம் செய்து வருகிறோம். அநேக ஜனங்கள் இதன் மூலமாய் நன்மையை பெறுகிறார்கள், கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதோடு கூட உங்கள் சார்பிலே மாதம் 1000 ரூபாய் நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து உதவலாம். நீங்கள் கொடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த 2-3 பேருக்கு சொல்லி அவர்களையும் இந்த பணிகளுக்காக உதவி செய்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.